மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி பொறுப்பாளர்களுக்கும் சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை வழி நடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம்தான். தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. பேசுகிறதுக்கே எனக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி உங்களை நான் பார்ப்பேன், நீங்கள் என்னையை பார்ப்பீங்க, தலைவர் உங்களை பார்ப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் உண்மையாகவே இந்த கூட்டத்தில், அதுவும் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லாருமே. ஆதவ் சகோதரர் சொன்னார், மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு. அங்கே ஒன்று தாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அந்த 14 மணி நேரம் மலேசியாவில் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள். அந்த 14 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மொத்தம் 3,42,000 பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 30-32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் 30 வருடத்துக்கு 32 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார். தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில், 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபா கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அதுதான் இன்னைக்கு
எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் இங்கே பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பற்றி தலைவர் பேசாமல் இருந்தாலும் தலைவரை பற்றியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான் இனிமேல்பட்டு நம்மளை மட்டும்தான் பேசி கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முந்தா நாள் மீட்டிங் அந்த விசில் சின்னம் வரும்போது, மீட்டிங்கில் நான் முடிச்சுட்டு வரும்போது ராஜ்மோகன் அண்ணன் வந்து விசில் சின்னம் வந்துடுச்சிங்க அப்படின்னார். ஆனால் இருக்காதுண்ணே, அது இன்னும் 2-3 நாள் ஆகும் பிறகுண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைண்ணே, எல்லாரும் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் அனுப்பின்னுக்கிறாங்க, சரி சரி அப்படியே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை 5 நிமிஷத்தில் செவுத்தில் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சுமார் தமிழ்நாட்டில் 12,497 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 12,497 கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. ஆனால் தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது, இல்லை என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன், இப்போ எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள். எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில் வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிடமே செவுத்தில் எழுதுறது, லட்டு கொடுத்து வழியில் போகிற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த செயல் வீரர்கள் என்பது முதல்ல ஒன்றியம், நகரம், கிளை, பேரூராட்சி எல்லாருமே முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு இப்போ தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோம். உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து வரணும் அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் ஆகும். 2 நாளுக்கு முன்னாடி தான் பாஸ் வந்து கொடுத்தோம். ஆனால் ஒருத்தவங்க கூட ஆப்சண்ட் இல்லாமல் வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்ற நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா மற்ற கட்சியில் அண்ணன்லாம் சொன்னது போல் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடணும். இங்கே எதுவுமே வேணாங்க, தலைவர்ன்ற ஒரு வார்த்தை தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொன்னால் போதும். வர்ற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர்களும் சரி, ஒன்றியம், நகரம் அணி தலைவர்களும் சரி, 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு அதுதான். ஏன்னா முதலமைச்சர்னு என்பது வாயால் சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் 6 மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. அப்போ மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க சரி எனக்கும் 20 ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியாக ஆளை போட்டுட்டு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 100 ஓட்டை போட்டுக்கின்னு நமக்கு 20 ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்கள் போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க, அதனால்
நான் உங்களை போட விடமாட்டேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் அவர்களோடு மக்களோடு மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நம்பி, மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்கள் சரி, நீ யார் போனாலும் சரி, அது தலைவருக்கோசம் எல்லாமே வரும். ஆனால் தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டின்னு போய்கினே இருக்கும். ஆதவ சார் சொன்னது மேலே 5 கோடி மக்கள் பார்க்குறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிற்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அதனால் தலைவர் ஜெயிச்சுவார். ஆனால் தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ, அவர்களை கை காட்டுகிறார்களோ, அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது 50 நாள் 60 நாளைக்கு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே கோவப்பட வேண்டாம். ஒரு ஓட்டாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே தலைவர் நமக்கு நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு 70,000 ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார். நமக்கு அந்த 5000 ஓட்டு 10,000 ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடாக கேட்குற விதத்தில் தான் இருக்குது. ஆகவே தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார். ஆகவே 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. காவிய தமிழை கம்பர் தந்தார், கவிதை தமிழை இளங்கோ தந்தார், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதில் இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் உங்கள் வழிகாட்டி வாசகம் என்ன இந்த தமிழ்நாட்டிற்கு வெற்றி தலைவர் ஒருவர் தான் சொல்லி தந்தார். அண்ணன் சொன்னது போல விசில்ஸ் வந்துருச்சுன்னு ஓடி போய் பொதுச் செயலாளர்கிட்ட முதல்ல நான் தான் சொன்னேன். எழுந்து இருவரும் வெளியே வருவதற்குள் அடுத்த படம் வந்தது. இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது. அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார். வருங்காலம் வருகிறது. தமிழ்நாடு வருகிறது. நாளைய தீர்ப்பு வருகிறது. இதோ வெற்றி தலைவரின் தலைமை உரை.
நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஸோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புகிறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான, மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனால தான் அவ்வளோ அழுத்தமாக நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வரப்போகிறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதுனா நமக்கு புதுசாக என்ன? 30 வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்க்கமாக நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான், பட் இட் இஸ் a process, ரைட்? இட் இஸ் a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் நடந்துக்கிறணும். தப்பு பண்ண யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்குறேன், எல்லாரும் உண்மையாக உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது, செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்டு கட்சியா இருக்கட்டும், இப்போ ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு, நம்ம டிவிகேவுக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்க ஜனநாயகம் திருடுறாம நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளைன்னு
இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். நீங்க தான் நம்மளுடைய இந்த BLAs பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி, இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போதே முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா, உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியாக ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது, கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதான்? அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க.
இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்ரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம், தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வன் தலைவரின் பொற்கரங்களால் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. நம்முடைய வெற்றி சின்னத்தை வரலாறு படைக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ அறிமுகம் செய்கிறார். விஜய் உயிரென்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான். வெற்றி தலைவர் இதோ அறிமுகம் செய்கிறார். வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊர் முழுக்க உலகம் முழுக்க புதிய சரித்திரம் படைக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை லட்சினை வெற்றி சின்னம் விசையோடு இதோ வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம் விசில். உழைக்கும் மக்களின் சின்னம் விசில், பாட்டாளிகளின் சின்னம் விசில், தாய்மார்களின் சின்னம் விசில், தமிழ்நாட்டின் சின்னம் விசில்.
இந்த லோகோ லட்சணையை ஆதாரமாக கொண்டு வீட்டுக்கு வீடு நம்முடைய கேம்பெயின் பரப்புரை துவங்குகிறது என்பதை நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இனி வீட்டுக்கு வீடு விசில். உங்க விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய்